ஆட்சியில அதிமுகவினரை சேர்க்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. பட்டுன்னு சொன்ன கார்த்திக் சிதம்பரம். என்ன நடக்கிறது அரசியல் வட்டாரத்தில் விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அதிமுகவுல ஒரு பிரிவினர் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கட்சியுடைய கொறடா உத்தரவை மீறி அவங்க நடந்துகிட்டாங்க. இந்த நிலையில இது பற்றி சொன்ன காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம், ஆட்சியில அதிமுகவினரை சேர்க்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களை விட கொறடாவுக்கும் கட்சியுடைய தலைவருக்கும் தான் பவர் அதிகமே. அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் எம்எல்ஏக்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனா அதிமுக விஷயத்துல அப்படியே தலைகீழா நடந்துருச்சு. விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொண்டாரு சட்டமன்றத்துல. இதுல அதிமுக எதிரா வாக்களிச்சுச்சு. தன்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே அப்படிதான் வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்குச்சு. ஆனா சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சியுடைய தலைமை உத்தரவையும் கொறடாவுடைய உத்தரவையும் மீறி விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. இதன் காரணமா விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 144 அதிகரிச்சிருச்சு. இந்த விவகாரத்துல அதிருப்தி அடைஞ்ச எடப்பாடி பழனிசாமி 25 எம்எல்ஏக்கள் மேலேயுமே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு மனு கொடுத்திருந்தார். இந்த விவகாரம் இப்படி இருக்கும்போது ஆட்சியில அதிமுக காரங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பேசி இருக்கிறது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் வெற்றி பெற்று இருக்கிறாரு. அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆதரவு அணியை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு மனு அளிப்பாங்க. இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போகும். அந்த அணி என்னவா போகிறது அப்படின்னு தெரியல. அதனால இவங்களை ஆட்சிக்குள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க இல்லாமலேயே ஆட்சி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அவர் இப்பதான் நம்பிக்கை வாக்குல இப்பதான் வெற்றி பெற்றிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விமர்சனங்களையோ பாராட்டுகளையோ வைக்கணும். இப்பதான் அரசாங்கம் அமைச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை அதிமுக உள்ள வர்றது காங்கிரஸ் விரும்பலையோ அதோடைய வெளிப்பாடுதான் கார்த்திக் சிதம்பரத்துடைய பேச்சா அப்படின்னு கேள்விகளும் இப்ப எழுந்திருக்கு. என்ன நடக்க போகிறது அமைச்சரவையில் என்பதை பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.